ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முரளி சுலாக். இன்றைக்கி செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடக்கிறதா கேள்விப்பட்டோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டிக்கெட் வந்து 200, அடல்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு 100 ருபீஸு, கேமராவுக்கு 500, வீடியோ கேமுக்கு 5000 ருபீஸ். இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் உள்ளே வரணும். உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் நின்றுட்டு செல்ஃபிலாம் எடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இதில் நிறைய ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் உங்களுக்கு வந்து சாமந்திலாம் வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடு அந்தூரியம் இருக்குது. ஸோ அந்தூரியம் வந்து ஏர் ப்யூரிஃபையருக்காக நம்ம நிறைய வீட்டில் வளர்த்து பார்த்துருப்போம். அந்த பிளான்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை பறிக்கக்கூடாதுன்ட்டு அங்கே போர்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் பறிக்காமல் அழகாக பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி, இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகணும். இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா பார்டரில் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய செட்டப்பு, அங்கங்கே சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து அங்கெல்லாம் ஃப்ளவர் வச்சுருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸை வந்து அந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரி எழுப்பி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து எடுக்க முடியாது. இதுக்கான செக்ஷன் தனியாக இருக்குது. வெளியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே போய் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதுக்கான தனி ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபவுண்டைன்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே நிறைய ஃபவுண்டைன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபவுண்டைன்ஸுக்கான செட்டப்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது நைட்டு நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே அழகாக இருக்கும். பகலை விட ஈவினிங் டைம் ஒரு 5-6 o'clockலாம் வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த ஃபவுண்டைன்லாம். ஏன்னா இங்கே லைட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வாட்டி வந்ததுனால சொல்கிறேன். ஸோ ஈவினிங் டைம் வாங்க. பட் நீங்கள் இப்போ வந்து ஃப்ளவர் கண்காட்சின்றதுனால இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பகலில் வந்தால் தான் அதோட அழகை ரசிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்லாம் நம்ம கோழிக்கொண்ட பூ பாருங்கள், அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க. ரெட் கலரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்குது இந்த கார்டனுக்கே. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்ட பூ. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேபேஜ் மாதிரி ஷேப்பில் பிளான்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் தான், இது கேபேஜ் கிடையாது. இது ஒரு டெக்கருக்காக பிளான்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் பற்றி சொல்லலாம், நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரியாத பிளான்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்டரில் அழகாக வச்சுருக்காங்க. சால்வியான்றது இந்த பிளான்ட் நேமு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் சால்வியாஸ். ஸோ அது ஓரமாக அப்படியே வச்சுருக்காங்க. இதுலேயே மல்டிபிள் வேரியன்ஸ் இருக்குது. சென்டரில் சாமந்தி பூ, அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சால்வியா, அப்புறம் அது பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீனரி கொடுக்கறதுக்காக சில க்ரீன் கலரில் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்ததுங்க. சாமந்தி, ஒயிட் சாமந்தி, எல்லோ சாமந்தி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அது பிளான்ட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்குறது வந்து சம்பங்கி பாருங்கள். அதோட வளர்கிற ஷேப்பே இப்படி தான் இருக்கும். கொத்தாக தான் வளரும் சம்பங்கி. வாசமாக இருந்தது அந்த இடத்துக்கு போகும்போதே. அங்கேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet கிட்ட ஆல்ரெடி வாசமாக தான் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ஷேப்பில் வந்து ஒரு செட்டப் போட்டு அதில் ஃப்ளவர் டெக்கர் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்லாம் போட்டு சில இடத்துல பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃப்ளவர் போட்ட இடத்துல ஏகப்பட்ட பேர் நின்று செல்ஃபி எடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல போய் எடுக்கவே முடியல. ஸோ அதனால் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டோம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி வருதுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்க்கெலாம் ஒரு ப்ராப்பரான பிளேஸுங்க. எஸ்பெஷலி ப்ரீ வெட்டிங்க்கு இருக்கிறவங்க, போஸ்ட் வெட்டிங் பண்ணுறவங்கலாம் இங்கே வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணலாம். சூப்பரான பிளேஸ் ஃபார் ஃபோட்டோஷூட்டு. அந்தளவு தான் இருந்தது. ஒரு பேலஸ் உள்ள, இல்லை ஒரு அரண்மனைக்கு உள்ள நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருந்தாங்க. இந்த பேசேஜ் பயங்கரமாக இருந்தது.
மோஸ்ட்லி இவங்க யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டேரி, அப்புறம் வந்து உங்களுக்கு அலமேண்டாஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல கலரில், அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரோஸு, ஸோ கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறது நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கு வந்து உங்களுக்கு வாசம்லாம் இருக்காது. இது பாருங்கள், போட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. இப்போ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ட்டூன்ஸ்லாம் வரைஞ்சி அது ஒரு செட்டப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து இதுக்காக நம்ம ஊட்டி போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம சென்னையிலே இந்த மாதிரி கொண்டு வந்தது உண்மையிலே மக்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் சின்ன சின்ன பிளான்ஸ்லாம், அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம், அது பேர் சரியாக தெரியல நம்மளுக்கு, பட் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுங்க உண்மையிலே. ஸோ ஹைப்ரிட்டில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த பிளான்ஸ்லாம் இங்கே வாங்க முடியுமான்னு கேட்டால் எஸ், வாங்க முடியும். இது பேர் சொல்லி நீங்கள் வெளியில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க, அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ச் செக்ஷன்லேருந்து நம்ம வந்து வேறு செக்ஷன் மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய பிளேசஸ் இருந்தது. இந்த மாதிரி போட் செட்டப்லாம் வந்ததில்ல, இது மாதிரி மல்டிபிள் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கறது கோழிக்கொண்ட பூ. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து வயலட் கலரில் இருந்தது. பேக் சைடில் செண்டு, அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கோழிக்கொண்ட பூவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இதெல்லாமே சீசனில் வளர்கிற பிளான்ஸ் தான். இது வந்து நம்ம வாங்கிட்டு போய் வளர்த்தா பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கும்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டாண்டே இருக்கிற பிளான்ஸு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஷாங்காய் புண்டையா. இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம். நீங்கள் வந்து ஏர் பியூரிஃபைக்காக வளர்க்கலாம், உங்களுக்கு வெர்டிக்கல் கார்டன்லேயும் வச்சு வளர்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு தேவை கொஞ்சம் மினிமம் சாண்டு தான். ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாஸ்வே மாதிரி இருந்தது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கூஜா மாதிரி இருந்தது. அதாவது வாட்டர் கேன், கூஜா கிடையாது, வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு செட்டப் நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வான் செட்டப்பில் ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்க்காக இருந்தது. சின்ன பார்க்னால் நம்ம சென்னையிலே இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்க்கு, பட் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த சைட் பாருங்கள், இதில் வேன் இருக்குது, சின்னதாக ஒரு ஜீப் மாதிரி வச்சு அதில் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. லிட்ரலி நம்மளுக்கு ஊட்டி ஃபீல் தான் கொடுத்தது. கிளைமேட்டும் சரி, இங்கே இருக்கிற ஃப்ளவரும் சரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் செட்டப் தெரியுதுங்களா, ட்ரெயின் செட்டப்பும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளவர். சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு வேர்ல்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் பார்த்தோம். ஸோ ட்ரெயினும் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸில் இருந்ததுங்க. அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் வர்றதை நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ மேபி சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பரான ஒரு பிளேஸு. அதே மாதிரி இங்கே ஒரு பீகாக் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. என்னன்னா மதியானம் 3 மணிக்கே வந்து லைட்டிங் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. கம்மியாக ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து உங்களுக்கு ஒரு ஊட்டி ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரிசலிங்காகவே இருந்தது. இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரில்லியன்ட் ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க.
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. யானை செட்டப் பார்க்கும்போது அழகாக இருந்தது. பயங்கர ஒர்த்தாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ரியலாக எப்படி ஒரு எலிஃபெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுத்தது. ஸோ ஒரு ஜங்கிள்குள்ளே வந்த மாதிரி ஒரு செட்டப்பை இங்கே கொடுத்துட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இங்கே வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து உள்ளே வர்றவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இவங்க பண்ணுறது. உண்மையிலே நல்லாவே இருந்தது. சிங்கர்ஸ் எல்லாமே நல்லா பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸும் மக்கள் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருந்தது. பிரச்சனையே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈஸியாக உங்களுக்கு பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னன்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றது தான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நிறைய டிராஃபிக் போலீஸ்மேன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இங்கே பார்த்ததுலேயே வியந்தது இன்னொன்று, இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆர்ச் தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் அதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு மெமரபுளாகவும் இருக்கும். செம்ம பிளேஸாக இருந்ததுங்க இந்த இடம். ஸோ ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் என்னென்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து எல்லா பீப்புளும் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா 200ன்றது அதிகம். ஸோ அதே மாதிரி கேமராவுக்கும் அதிகமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நம்ம ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தோம். அந்த ஊஞ்சல் விளையாடின இடத்தெல்லாமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊஞ்சல்லாம் தூக்கிட்டு அதில் ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏகப்பட்டது நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த ஆர்ச் மாதிரி பண்ணது உண்மையிலே சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே பிடிக்கும் அது. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். பாய்.